சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படிதான் சார் நான் பேசுவேன். 2 பேர்ல யாராவது ஒருத்தரை மட்டும் வச்சுக்கோங்க. திரும்பில என்ன சொல்ல வைக்காதீங்க. அப்படி 2 பேரும் உங்க கூட கம்பெனில இருந்தா அதுக்கான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க சார். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல சார், ரெக்வெஸ்டா தான் சொல்றேன். மிரட்டணும்னா நான் இன்னும் வேற மாதிரி சொல்லுவேன். இது என்னோட ரெக்வெஸ்ட் தான். இதுக்கும் சரி வரலனா நான் கண்டிப்பா மிரட்டுவேன் சார். நான் சும்மா வெறும் வார்த்தையால மிரட்ட மாட்டேன். உங்க ரெஸ்டாரண்ட் வாசல்ல பெட்ரோலை ஊத்தி தீய பத்த வச்சுக்குவேன். செயல தான் சார் மிரட்டி எனக்கு பழக்கம். சொல்லி மிரட்டி எல்லாம் பழக்கம் இல்ல. அதையும் செய்வேன். அது சொல்லிட்டு போறதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏங்க நீங்க என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம தான் பேசுறீங்களா? பிரச்சனை உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கும், உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைய நீங்க பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு எங்க ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து தீக்குளிப்பேன்னு சொன்னா எந்த விதத்துலங்க நியாயம்? எனக்கு வேற வழி தெரியல சார். உங்க ரெஸ்டாரண்ட் பிசினஸ் இருக்கிறதுனால தானே அவங்க அதை சாக்கா வச்சுக்கிட்டு ஊரா சுத்துறாங்க. உங்க பிசினஸ் இல்லனா அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. ஒண்ணு நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற பிசினஸ கட் பண்ணுங்க. அப்ப அவங்க இந்த மாதிரி சுத்த மாட்டாங்க. இல்லையா சிந்துவ வேண்டான்னு சொல்லுங்க. அப்படியும் இல்லையா ரகுவ வேண்டான்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தரை மட்டும் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறேன் சார். நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் 3லயுமே நீங்க எதுவுமே பண்ணலனாதான் நான் ரெஸ்டாரண்ட் வாசல்ல தீ குளிப்பேன். ஆப்ஷன் ஏ, அவங்களோட பிசினஸ கட் பண்ணுங்க. ஆப்ஷன் பி, ஏன் புருஷனை கட் பண்ணுங்க. ஆப்ஷன் சி, சிந்துவ கட் பண்ணுங்க. சோ 3 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. நிதானமா யோசிச்சு தெளிவா முடிவெடுத்து சொல்லுங்க. இல்லனா பெட்ரோல் கேனோட உங்க ரெஸ்டாரண்ட் வாசல்ல வந்து நிப்பேன், தீ குளிப்பேன். அதுக்கப்புறம் உங்க பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஊரெல்லாம் நியூஸ் பரவும். இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல சார், நீங்க வேற எங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்களோ அங்கேயும் சேர்த்து இந்த நியூஸ் போகும். உங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைப்பாங்க. அப்புறம் கூட்டம் குறையும். உங்களுக்கு உங்க பிசினஸ் முக்கியமா இல்ல சிந்து செவந்தி புருஷனை எல்லாம் காப்பாத்துறது முக்கியமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வரட்டுமா சார்? ஹலோ சார். செவந்தி. சொல்லுங்க சார். ஒண்ணுல ஒரு முக்கியமான விஷயம். அதான் கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டு போங்களேன். இப்பவே வா சார். ஆமாங்க. முக்கியமா நீங்க ஆபீஸ்க்கு வர விஷயம் சிந்துக்கு தெரிய வேண்டாங்க. அதை விட முக்கியமான விஷயம், சிந்துக்கு தெரிய வேண்டாம்னு நான் சொன்னதை நீங்க தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அப்படியா சார்? சரிங்க சார். ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா போன்லயே சொல்லுங்க சார். நான் தனியா தான் இருக்கேன். இல்ல இது போன்ல பேசுற விஷயம் கிடையாது. நேர்ல தான் பேசணும். கொஞ்சம் வந்துட்டு போங்களேன். ஓகே சார். தேங்க்யூ. சிந்து இல்லாம எதுக்கு வர சொல்றாரு என்னன்னு தெரியலையே. கடவுளே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சார். செவந்தி வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. சார் என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? சிந்து வர வேண்டாம், நீங்க மட்டும் வாங்கன்னு சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். ஒண்ணுமே புரியல. என்னாச்சு சார்? நானும் சிந்துவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ள நாங்க எதையுமே மறைச்சுக்கிட்டது இல்ல. ஒளிவு மறைவு இல்லாம தான் பழகுறோம். திடீர்னு சிந்து வர வேண்டாம், நீங்க மட்டும் வாங்கன்னதும் ஒண்ணுமே புரியல. ஏன் சார் அப்படி சிந்துவ வர வேண்டான்னு சொன்னீங்க? எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும்.
நீங்க முதல்ல உட்காருங்க. சார் உட்காருங்க. சிந்துவ நீங்க கூட்டிட்டு வரல? இல்ல சார், நீங்க தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே, அதனால நான் கூட்டிட்டு வரல. அவ இல்லாம நான் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா கூட அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். எனக்கே கஷ்டமா தான் சார் இருக்கு. என்ன சார் விஷயம்? சிந்துக்கும் உங்களுக்கும் எவ்வளவு நாளா பழக்கம்? உங்களுக்கு சிந்துவை பத்தி முழுசா தெரியுமா? சார், நீங்க ஏதோ மைண்ட்ல வச்சிருக்கீங்க, ஆனா அது என்னன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் டைரக்டா என்கிட்ட கேளுங்க சார். இப்படி சுத்தி வளைச்சு கேட்டா பதிலுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏதேதோ சொல்லுவேன். எதா இருந்தாலும் ஓப்பனா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். செவந்தி, பூர்ணிமா இங்க வந்திருந்தாங்க. பூர்ணிமாவா? எந்த பூர்ணிமா சார்? எங்க பூர்ணிமாவா? ஆமா, அதே பூர்ணிமா தான். உங்க ஹஸ்பண்டோட தம்பி ரகுவோட வைஃப் பூர்ணிமா எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லை, என்ன மிரட்டிட்டும் போனாங்க. என்ன சார் சொல்றீங்க? உங்களை மிரட்டினாளா? ஆமா. என்னங்க சிவந்தி,